வணக்கம். இது கேள்வி களம். 5 கட்ட தேர்தல் நிறைவு பெற்றிருக்கிறது. இன்று மாலையோடு மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் 5 கட்டங்களாக தேர்தல் முடிந்திருக்கிறது. இன்னமும் 2 கட்டங்கள் தான். இது முக்கியமான பல மாநிலங்கள் இந்த தேர்தலில் வாக்கெடுப்பு நடந்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி 5 ஆண்டு காலத்திற்கு ஆட்சி மீண்டும் அமைப்பதற்கான வாய்ப்பை மக்களிடம் கோருகிறார். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கான திட்டங்களை தயாராக வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். இது ஹிட்லரை போல மோடி பேசுகிறார். 5 ஆண்டு காலம் மக்களிடம் அனுமதி பெற்றுவிட்டு 1000 ஆண்டுக்கு திட்டமிடுவதென்றால் 1000 ஆண்டு நீங்களா ஆளப்போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்த 5 கட்ட தேர்தல்களில் பலவிதமான கருத்துக்கள் மக்கள் மன்றத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆட்சி மாற்றம் என்பது நடைபெறுமா? ஹரியானா, பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் காற்று திசை மாறி வீசப்போகிறதா? அங்கு ஏற்படக்கூடிய சரிவை பாஜக தென் மாநிலங்களிலே ஈடுகட்டுவோம் என்று சொல்கிறதே, அது சாத்தியமானதா என்கிற பல கோணங்கள் நம் முன்னே இருக்கின்றன. நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனை கட்சியின் சார்பில் திரு அண்ணாமலை அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு புரட்சிக்கவி தாசன் அவர்கள், பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்தால் இன்னைக்கு பூரியில் பேசியிருக்கிறாரு. ஒரிசாவில் பூரி ஜெகநாதருடைய பொக்கிஷ அறையை பூட்டி அந்த சாவியை தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, தமிழ்நாட்டில் இருக்குன்றாரு. அதெல்லாம் அரசு. உத்தரப்பிரதேசத்தில் போய் சொல்கிறார், தமிழ்நாட்டுக்காரங்க தென்னிந்தியாவை சேர்ந்த தலைவர்கள்லாம் உத்தரப்பிரதேசத்தை அவதூறாக பேசுகிறாங்க, இழிவாக பேசுகிறாங்கன்னு ஹிந்து கூட தலையங்கள் எழுதியிருந்தாங்க. ரொம்ப ஆமாம், பாய்சனஸாக இருக்குது இந்த ஸ்பீச்னு. இல்லை அது மாதிரி சில இதெல்லாம் எனக்கும் உடன்பாடு கிடையாது. ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்துட்டா ராமர் கோயில் இடிப்பாங்க, இல்லை பூட்டுவாங்கங்கிறதெல்லாம் எனக்கு உடன்பாடு. முதல்ல பூட்டுவாங்கன்னாரு, அதுக்கப்புறம் இடிச்சிருவாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. அது ஒன்றும் லாஜிக்காகவும் தெரியல. இதெல்லாம் அரசியலுக்கான வார்த்தை விளையாட்டு தான். அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அரசியல் எது வேணா பேசலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. எதுனாலும் பேசலாம், தேர்தல் காலத்தில் எதை வேணா பேசலாம். அதனுடைய வியூகத்தில் ஒரு பகுதியாக பார்க்குறீங்க. ஒரே ஒரு விஷயம் சார், ஒரு சின்ன கேள்வி. 7 கட்ட தேர்தலில் 5 கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சு போச்சு. எந்த வயலன்ஸ் நடந்திருக்கு? வயலன்ஸ் நடக்காததுக்கு யார் காரணம்? வயலன்ஸ் நடக்காமல் ஆட்சியாளர்கள், தேர்தல் ஆணையம் எல்லாமே. தேர்தல் ஆணையம் இருக்கா? தேர்தல் ஆணையம் இருக்கா? இப்போ கண்ணுக்கு தெரியுதா? அப்படி அது கேட்டீங்கன்னா நாம அது ஒரு தனி விவாதம் நடத்தும். இவ்வளவு வெட்கக்கேடான ஒரு தேர்தலை இதுக்கு முன்னாடி எப்பயாவது தேர்தல் ஆணையம் நடத்திருக்கா? தேர்தல் ஆணையம் இவ்வளவு கேவலமான விமர்சனத்துக்கு எப்பயாவது ஆளாகியிருக்கா? கருத்தா இருக்கலாம். இல்ல அது தெரியாது. எவ்வளவு தலையங்கங்கள், எவ்வளவு விமர்சனங்கள் வருது. நீங்களே கேவலமா நடந்துக்கிறாங்க சார். தேர்தல் ஆணையத்துக்கு ஏதாவது ரெபுடேஷன் நீங்களே விமர்சித்தா ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை. நீங்களும் விமர்சிக்கணும், நானும் விமர்சிக்கணும். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதுனால தான் விமர்சிக்கிறோம். இல்ல நம்ம அந்த டிபேட்டுக்கு போகல. இவ்வளவு எதிர்க்கட்சிகள், இவ்வளவு தலை. இன்னைக்கு கல்கத்தா நீதிமன்றம் எல்லாமே நீ என்ன இந்த தேர்தல் ஆணையத்தில் நம்பிக்கை இல்லை, எல்லா எதிர்க்கட்சிகளும் புறக்கணிக்கலாமே. அப்படி இல்லை. ஏன் புறக்கணிக்கணும்? எதுக்கு புறக்கணிக்கணும்? எதிர்க்கட்சி இல்ல நம்பிக்கை இல்ல. இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது கொல்கத்தா உயர் நீதிமன்றம் காட்டமா அமர்ச்சிருக்கு. அது அவதூறா மெலிஷியஸான விளம்பரத்தை பிஜேபி சொல்றாங்க. ஒரு நிமிஷம், என்னன்றது கேட்டுக்கல, என்னன்னு கேட்டுங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, திரிணமூலுடைய விளம்பரத்தை தடை செய்திருக்கு. திரிணமூல் கோரிக்கை ஏற்று பிஜேபியோட விளம்பரத்தை பிரசுரிக்க கூடாது அப்படின்னு தடை செஞ்சுட்டு தேர்தல் ஆணையத்தை நோக்கி ஹைகோர்ட்டு விமர்சனம் பண்ணியிருக்கு. நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ தலையிட மாட்டாங்க. ஒன்ஸ் எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா தேர்தல் ஆணையமே ஒரு அட்ஜுடிகேஷன் பாடி, அவங்க இண்டிபெண்டன்ட் பாடி, அவங்க முடிவு எடுத்துப்பாங்கன்னு அவங்கள்ட்ட விட்டுருவாங்க. தேர்தல் ஆணையத்தில் போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க, அவன் தூங்கி வழிகிறாங்க, எதையுமே கேட்க மாட்டாங்க. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கல சார் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டு கூப்பிட்டு தடையை கொடுத்துட்டு விமர்சிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு அசிங்கத்தை பட்டிருக்கா? சரி சார், நான் அந்த தேர்தல் ஆணையம் பற்றி சர்ச்சைக்குரிய விஷயத்தை நான் நிராகரிக்கவும் இல்லை, ஏற்கவும் இல்லை, நிராகரிக்கலை. அதுக்கு சொல்லலை. இதெல்லாம் அப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன் மேலே இவ்வளோ நமக்கு சந்தேகம் இருக்கும்போது அந்த இன்ஸ்டிடியூஷன் சார்பில் நடத்தப்படுகிற தேர்தலை நாமே அப்ப என்ன நம்பிக்கை தேர்தல் ஆணையத்தை நோக்கி ஜனநாயகத்துல நம்பிக்கை இருக்கிறதுனால இன்ஸ்டிடியூஷன் இம்பார்ஷியலா இருக்கணும்ன்றதுனால லீகலி கண்டெஸ்ட். எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் ஃபெய்த் இன் இட். we all boycott. என்ன இது நடந்து சார்? அது வாரணாசியில ஓட்டு எலெக்ஷன்ல போய் அப்ளிகே இது கொடுக்க போறவனா விரட்டி அடிச்சாங்க சார். ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுது சார். ஒரு மாற்றமும் வராது. பாக்கி பாரதியாரோட பெரிய ஃபேன். பாரதியார் நான் பாக்கிலாம் சேர்ந்ததில்
முதல்ல எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் வந்து சத்தியம் வதிஷ்யாமி, நான் எப்போதும் உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு. இவரோட ஆதர்ச குரு, ஆதர்ச நாயக்கன் மோடி அவர்கள் இந்த 10 நாளில் ஏதாவது ஒரு உண்மையை பேசியிருக்காருன்னா பேசுங்க. காங்கிரஸ் இதில் வந்து மங்கள் லேடிஸோட தாலியை எடுத்துப்பாங்க. ரிசர்வேஷனை மன்மோகன் சிங் 2009 சொல்லிட்டாரு, இஸ்லாமியருக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன். உங்கள் 2 வீடு இருந்தால் ஒரு வீடை பிடிங்கிடுவாங்க காங்கிரஸ். அப்புறம் அதுக்கு நல்லா 2 மாடு இருந்தால் ஒரு மாடை காங்கிரஸ் எடுத்துரும். இதெல்லாம் எங்கேயாவது இருக்கா? அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனை மாற்றுவோன்னு 2 சின்ன பசங்களை கிளப்பி விட வேண்டியது. பாக்கி சொன்னதுலேயே இருக்குது பாருங்கள். நீங்கள் முதல்ல போட்டு பார்த்தீங்கன்னா ஜாதியே இல்லைன்னு ஆரம்பித்தார் பாக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிசர்வேஷனே இல்லை. பாக்கியோட உள் மனசு குரலே என்னன்னா ரிசர்வேஷன் ஜாதியே இல்லை, வேறுபாடு இல்லை. அப்படி சொல்லலை நீங்கள். வேறுபாடு இல்ல. I have strong faith in reservation. மனசுல இருக்கிறதா வெள்ள வரும். Number of articles. இல்ல மனசுல இருக்கிறதா வெள்ள வரும். தெரிஞ்சிட்ட அப்புறம் பேசுங்க. இல்ல மனசுல இருக்கிறது வெள்ள வரும். ஜாதி இல்லாம எனக்கு மதத்துல இருக்குது நாடு நல்லா இருக்கணும்ங்கிறது. சரி சார், மதம் ஜாதி அப்பாற்பட்டுனா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் மேல முன்னாடியே உள்ள போயிட்டானோ அவனுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணணுங்கிறது தான் சார். இந்த எலெக்ஷனை டீகோட் பண்ணுங்க சார். அதாவது பிரதமரோட பேச்சு அது சம்பந்தமாக பல முறை விமர்சனங்களும் பேசியிருக்கிறோம். இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றியும் பேசியிருக்கோம். இன்னைக்கு வந்து 5 கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு. ஏறத்தாழ 300 சீட்டுக்கு மேலே தேர்தல் முடிஞ்சிடுச்சு சார். எலெக்ஷன் ஆரம்பிக்கிற போது எல்லாரும் நினச்சது, முக்கால்வாசி பேர் நினச்சது நார்த்தில் பிஜேபி கம்ப்ளீட் ஸ்வீப், சவுத்தில் மட்டும் காங்கிரஸும் இந்தியா கூட்டணி ஏதோ சீட்டு வைக்க போகுதுன்னு. இந்த 2வது தேர்தல் ரவுண்டு முடிஞ்ச உடனே பிரஜ்வல் ரேமானால் பிடிச்ச சனி அவங்களுக்கு. அவர் வந்து பாக்கியோட நண்பர் என்ன பண்ணார், பிரஜ்வல் ரேனா ஓட்டு போட்டால் எனக்கு ஓட்டு போட்ட மாதிரினாரு. அதை பற்றி பாக்கி பேச மாட்டேன். நண்பர்லாம் இல்லை சார், அவரு ஒரு நண்பர் சார். இப்போ ராகுல் காந்தி எனக்கு நண்பன், எனக்கு தலைவன். ராகுல் காந்தி தப்பு பண்ணால் நான் ஏற்றுக்க தயார், இவர் சப்போர்ட் பண்ணால் ஏற்றுக்கணும், சும்மா நழுவக்கூடாது சார். அவர் பிஜேபிக்காரர் இல்லை சார், அவர் கட்சிக்காரர் இல்லை சார். பிஜேபி வந்துருவோம், அவர் சென்ட்ரிக்கா டிபேட் பண்ண தேவையில்லை. சரி, அது பிரஜ்வல் ரேவண்ணா பற்றி பேசலை. அவர் 2000 ஃபீமேலை அவர் தாக்கியிருக்கார், பாலியல் தாக்குதல், இமிக்ரேஷன் கஸ்டம்ஸ் மூலமாக வெளில போயிருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் அவர் திரும்பி வரல. அங்கே ஆரம்பித்து அங்கே அவர் தாலியை பற்றி பேசிட்டார். காங்கிரஸ் உங்கள் பணத்தை எடுக்க போகிறது அப்படின்னு வரிசையாக பொய் மேலே பொய் தான் பேசியிருக்கிறார். எங்கேயாவது 10 வருஷத்தில் நான் இதை செஞ்சுருக்கேன், இதுதான் என்னோடய சாதனை, இதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லவே இல்லை. அதே மாறாக காங்கிரஸ் கட்சி நாங்கள் என்ன பண்ணுவோன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி நாளே சொல்லிட்டோம். மாதம் 8500 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் கரெக்டாக விழும். 20% பாட்டம் மோஸ்ட் 20%க்கு 8500 ரூபா விழும். நீங்கள் யூபியில் கேட்குற எல்லா இன்டர்வியூலையும் வேலை வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கு நீங்கள் டிகிரியோ டிப்ளமோவோ படிச்சிருந்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு ஆர்டிக்கல்ஷிப் மாதிரி அப்ரெண்டிஸ்ஷிப் கொடுத்து 8500 ரூபா கொடுக்கப்படும். இது சட்டமாக இயக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு சாதாரண குடும்பத்துக்கு 17000 ரூபா ஒரு மாதத்துக்கு கொடுக்கப்படுங்கிறது தெளிவாக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஜாதி ரீதியாக சர்வே எடுப்போம். க்ளீனாக அவர் என்ன சொல்கிறாரு, இவ்வளோ தூரம் ரிசர்வேஷன் வந்து தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் டாப் ஜுடிஷரி எடுத்துக்கோங்க, டாப் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எடுத்துக்கோங்க, எனி டாப் கார்ப்பரேட் கம்பெனி எடுத்துக்கோங்க, இங்கே உட்காந்துட்டு இருக்கிறவங்கலாம் 3% ஆஃப் சொசைட்டிலேருந்து வரவாங்கன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து கேஸ்ட் சென்சஸை பேசுகிறாரு, பேசுகிறாரு. அது கேஸ்ட் சென்சஸ் மட்டும் இல்லை, 2% 3% பாப்புலேஷன் தான். அவர் வந்து என்ன சொல்கிறார், இன்கமில் சொல்கிறாரு. கடைசியில் இன்கமில் இருக்கிற டாப் 3% தான் எல்லா கார்ப்பரேட் ஜாப்ஸு எல்லா ப்ளம் போஸ்டிங்கும் வாங்குகிறாங்க. கீழே இருக்கிறவனுக்கு ஒரு ஹோப்பே கிடையாதுங்கிறத சொல்கிறாரு. நார்த் இந்தியாவில், தமிழ்நாட்டில் அது நடக்கிறதில்ல, நார்த் இந்தியாவில் பேப்பரை லீக் பண்ணி பல 10 வருஷமாக ரெக்ரூட்மெண்ட்டே இல்லாமல் பண்ணிட்டாங்க. நேற்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்தபோது 25000 வேலையை குறைச்சிருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில். மற்ற எல்லா பேங்க்லேயும் வேலை ஏறிட்டு இருக்குது. HDFCயில் எம்ப்ளாய்மெண்ட் ஏறி இருக்குது, ICICIயில் எம்ப்ளாய்மெண்ட் ஏறி இருக்குது. பப்ளிக் செக்டரில் வேலையை குறைச்சிருக்காங்க. BSNLக்கு 4G லைசன்ஸ் ரொம்ப லேட்டாக கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் 5G போனப்புறம் 4G கொடுத்தாங்க. திட்டம் எடுத்து கார்மெண்ட்லேயும் பப்ளிக் செக்டர்லேயும் வேலையை குறைச்சிருக்காங்க. டோட்டலாக 30 லட்சம் பேர் இன்றைக்கி வேலை காலியாக இருக்குது.
வேலை வாய்ப்பை பற்றி பேசுறாரு, வாழ்வாதார பிரச்சனைகளை பேசுறாரு. இதுதான் அரசியல். அரசியல் என்ன? விலைவாசி. யூபி போன முறை வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்தது. ஹரியானா 10க்கு 10 ஜெயிச்சாங்க, டெல்லி 7க்கு 7, பீகார்ல மிகப்பெரிய வெற்றி, மகாராஷ்டிராலையும் போன முறை வந்து பிஜேபி பெரிய வெற்றி. இதுல எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ப்ராப்ளம். ஹரியானால அவங்க கவர்மெண்ட் இன்னைக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆயிடுச்சு. இவங்களோட கூட இத்தனை நாள் இருந்த டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருந்த துஷ்யந்த் சௌதாலா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ணுறாரு. அப்போனா கவர்னரும் அது ஒத்துக்கலை. இப்போ எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால அது பெருசாக இல்லை. இன்றைக்கி சிட்டிங் அசம்பிளியில் ஹரியானா கவர்மெண்ட் மைனாரிட்டியில் இருக்குது. 4 எம்எல்ஏ வந்து காங்கிரஸ் பக்கம், அந்த இண்டிபெண்ட் எம்எல்ஏ காங்கிரஸ் பக்கம் வந்துட்டாங்க. இதில் வந்து இன்றைக்கி எல்லா வர வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், இன்றைக்கி வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா, இன்றைக்கி பாம்பேயில் ரியல் கட்சி எது, சிவசேனா எதுனா உத்தவ் தாக்கரேன்னு தான் மக்கள் பேசுகிறாங்க. யாருமே அன்பு வில்லா வந்து சொல்லலை. எது சிவசேனா சிம்பிள்னால் மஷால், அதாவது அந்த டார்ச் தான், தீபந்தம் தான். பராமத்தியில் ஒரு சர்வே எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து அஜித் கடியா இல்லாட்டா அந்த தூராவான்னு. சரத்பவார் கட்சி எல்லாருக்கும் துரா சிம்பிள் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. ஆக மொத்தம் சிம்பிள் வரைக்கும் தெரிஞ்சு இந்த ரியல் கட்சி சரத்பவார்கிட்டையும் உத்தவ் தாக்கரேட்டையும் தான் இருக்குது. டெஃபினட்டாக பெரிய திருப்பம் இந்த வாட்டி டெஃபினட்டாக இருக்குது. இந்த கட்சி இந்த சீட்டை இந்த குதிரை பேரம் பண்ணாங்கல்ல, அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து பண்ண குதிரை பேரத்தினாலேயே அவங்களுக்கு டெஃபினட்டாக மகாராஷ்டிராவில் பெரும் தோல்வி, ஹரியானாவில் பெரும் தோல்வி. ஜேடியு அங்கே சைடு கூட்டின்னு போனதே பல்டு ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. பீகாரில் யூஸ் பண்ணுற வேர்டு பல்டு ராம்னு, தினம் பெல்ட்டி அடிக்கிறவர். அந்த பல்டு ராம்னால ஒரு 20 சீட்டு நிச்சயம் நஷ்டம் அப்படின்னு நிதிஷ்குமாரை பல்டு ராம்னு. யூபியில் என்ன அழகுனா, ஏன்னா நாங்கள் ராய்பரேலி அமேத்தியை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறதுனால பிஜேபி காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு வேலை குதிரை பேரம் பேசின அதித்தி சிங் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த எலெக்ஷனில் கேம்பெயினே பண்ண மாட்டேன், எனக்கு இது பிரின்சிபல்ஸ்னு. அமேத்தியில் காங்கிரஸில் இருந்த சஞ்சய் சிங்கை இவர் ராஜ்யசபா சீட்டு கொடுத்து வாங்கினவர் 45 நாளாக அமேத்தி பக்கமே வரல. அவர் தான் அமேத்தியோட ராஜா. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, மனோஜ் பாண்டேன்னு ஒருத்தர் சமாஜ்வாதி பார்ட்டி எம்எல்ஏ, அவர் வந்து ஆல்ரெடி ராஜ்யசபா எலெக்ஷனில் பிஜேபிக்காக ஓட்டு போட்டார். அவருக்கும் கோச்சிக்கிட்டு வெளில வராமல் 40 நாள் இருந்தோன்னே முந்தா நேற்று அமித்ஷா அவர் வீட்டுக்கு போய் நாங்கள் எல்லாம் சரி பண்ணிடுறோம் வாங்கன்னு சொல்லி அவரையும் கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. என்ன நிலவன்னு பார்த்துக்குங்க. அப்கோ பார் 400 பாரில் ஆப்போசிட் சிம்பிளில் ஜெயித்த ஒரு ஆளை நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போய் இதில் எனக்கு ஓட்டு பிஜேபிக்கு ஓட்டு போடுன்னு வந்து கேம்பெயின் பண்ணதுக்கு 2 பிஜேபி லீடர் வரல. சஞ்சய் சிங் வரல, அதித்தி சிங் வரல. யார் வந்திருக்காங்க? சமாஜ்வாதி சிம்பிளில் ஜெயித்த மனோஜ் பாண்டே வந்திருக்கிறாரு. எங்கேயுமே யூபியில் வேறு அவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட்னு இருக்கிற இடத்துல எல்லா யூடியூப் சேனல்லையும் பேசுகிறது யோகிக்கும் அமித்ஷாவுக்கும் தகராறுன்னு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, யோகி பிஜேபி 65-70 சீட்டு ஜெயிச்சிடுச்சுன்னா நிச்சயமாக நான் என்ன சீஃப் மினிஸ்டர் பதவியிலேருந்து தூக்கிடுவாங்க. எப்படி சிவராஜ் சிங் சௌஹானை காலி பண்ணாங்களோ, எப்போ வசுந்தரா ராஜே சிந்தியாவை காலி பண்ணாங்களோ, எப்படி சத்தீஸ்கரில் ரமன் சிங்கை காலி பண்ண மாதிரி இருக்கிற எல்லா பவர்ஃபுல் லீடரையும் மோடி காலி பண்ண மாதிரி என்னையும் காலி பண்ணிடுவாங்க. அதனால் என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, டாக்கூர் ஓட்டையே அவர் மாற்றி போட சொல்லதா ரூட் வந்துருச்சு. ராஜா பையா அப்படின்னு ஒரு பெரிய திருப்பாக்கி டாக்கூர் லீடர் முக்கியமான விஷயத்த சொல்கிறார். அதாவது ஹரியானா போன முறை ஸ்வீப், இந்த முறை அதுக்கு வாய்ப்பு இல்லை. மகாராஷ்டிராவில் யார் இந்த கட்சி மாறி அரசியல், கட்சி உடைப்பு அரசியல் பண்ணதுனால ஒரு சிக்கல் வந்திருக்கு. சரத்பவார், உத்தவ் தாக்கரே இவர்களை போன்றவங்க வந்து நாங்கள் தான் உண்மையான சிவசேனன்னு மக்கள்கிட்ட போகிறாங்க. அது எடுபட்டிருக்கிறதுன்றது அவருடைய கோணம். உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், ஹரியானா இது மாதிரி வட இந்திய மாநிலங்களில் மிகப்பெரிய வெற்றியை போன தேர்தலில் பெற்ற பிஜேபி இந்த முறை பெறாதுன்ற ஒரு கோணத்தை முன்வைக்கிறார். அதாவது எதிர்பார்த்த முதல்ல கிளைம் பண்ணாங்கல்ல 400 சீட்டு, அதுக்கு கிடைக்காது வாய்ப்பு, அது குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன், யாருக்கும் மோடிக்கும் யாருக்கும் இல்லை. அதுக்குள்ளே போக மோடி அவர்கள் 400 பேசிட்டு இருந்தார். இப்போ அதிகமாக பேசுவதெல்லாம் அரசியல் விஷயமாக பேசுகிறார். அது நான் அரசியலில் சகஜம்தான் சொல்கிறேன்னால சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பேசுவதற்கு காரணமே மக்கள் மத்தியில் இப்படி ஒரு பதற்றத்தை எண்ணத்தை மாற்றி சாதகமாக நமக்கு ஆக்கிக்கணும், அரசியல் பேசணும் என்பதுக்காக தான் பேசியிருக்காரு. இல்லைன்னா என்ன பேசுவார்? வேறு விஷயங்கள் தான் பேசுவார். வளர்ச்சியை பற்றி பேசுவார், நிறைய திட்டங்களை பற்றி பேசுவார். இது பேசாததுக்கு காரணமே அதுதான். ஆனாலும்
ஆனாலும் வெற்றி வாய்ப்பு இவர்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக பறிவு போயிடும், தோசையை திருப்புற மாதிரி திருப்ப முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. மேற்கு வங்கத்தில் யார் கண்டா 18 சீட்டு போன வாட்டி எதிர்பார்க்கல. இந்த மாதிரி அந்த மாதிரி எதிர்பாராத இடங்களை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஒடிசாவில் கூட கிடைப்பதற்காக சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்குது. ஹரியானாவில் வந்து மாநில அரசாங்கம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்ற கருத்து ஒரு புறம் இருக்க, அது மாநில அளவிலான பிரச்சனை. தேசிய வேளையில் எங்களுக்கு மோடி தான் வேண்டும் என்று கூட நினைக்கலாம். எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஜூன் 4 தான். ஆனால் உத்தவ் தாக்கரேயுடைய பலமும் ஏக்நாத் ஷிண்டேவோட பலமும் இந்த தேர்தலில் வெளிப்பட்டுவிடும். அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதில் நம்ம எதிர்பார்க்கலாம் யாருன்ட்டு. பிரசாந்த் கிஷோர் இத்தனைக்கு பிறகும் அவர் நாளுக்கு நாள் அவங்க பிஜேபியினுடைய இது கிராஃப் குறைஞ்சிட்ருக்குன்னு பேசுகிற சூழலில் கூட பிரசாந்த் கிஷோர் இப்போவும் சொல்கிறாரு, there will be a big victory for BJP. Not 400 or so. They will definitely get majority and form the government. அதான் சொல்கிறாரு. திரும்பி நான் என்ன சொல்கிறேன், பிரசாந்த் கிஷோர் எப்படின்னா, மோகன் குருசாமின்னு ஒரு பிஜேபி காலத்தில் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் இருந்தவர் சொல்கிறாரு, எந்த பேண்ட் வேகனில் எப்போ சேரலாங்கிறத பார்த்து ஜெயிக்கிற கட்சி பக்கத்தில் காங்கிரஸில் அவரை சேர்க்கலை. இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் சுனில் கொங்குலுவை சேர்த்துட்டார். அவர் சொல்ல போகிறாரா காங்கிரஸ் ஜெயிக்கணும். இங்கே நான் காங்கிரஸ் ஜெயிக்கும்லாம் சொல்லலை. அப்கி பார் 400 பாருங்கிறது நம்ம ரேவந்த் ரெட்டி சார் சொன்ன மாதிரி பாகிஸ்தானில் இருந்து ஒரு 20-100 சீட்டை வாங்கினா தான் வர முடியும். முன்ன மாதிரி இப்போ பேசலைன்னா சொல்ல முடியாது. போன வாரம் கூட ஒரு இன்டர்வியூவில் நான் 400 சீட் ஜெயிச்சிட்டேன்னு தான் பிரதமர் பேசிகிட்டு இருக்காரு. நகைச்சுவை சொல்ல போனால் பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்குல்ல, அது இந்தியாவோட சேரும்போது அந்த சீட்டு 40 அது கூட 2 சீட்டு தான் வரும். அங்கே எங்கே 40 சீட்டு. இன்னைக்கு அவங்களோட டாப் போஸ்ட் மகாஜன சங்கம் நீ சிஏக்கு அப்ளை பண்ணாதுன்னு சொல்லுது. 300 பேருக்கு சிஏ கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் கூட அதுல வந்து மட்டுவா கிடையாது, ஒருத்தர் கூட வந்து நாமசூத்ரா கிடையாது. எல்லாமே பாகிஸ்தான்ல இருந்து வந்த ஹிந்துஸ். அப்போ எந்த இடத்துல எப்படி பிஜேபி வந்து 2019 பொய் வாக்குறுதி கொடுத்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து 18 சீட் எடுத்ததுங்கிறது பாக்கிக்கே நல்லா தெரியும். திரு புரட்சி கவிதாசன், வட இந்தியாவில் ஒரு டிக்ளைன் இருக்கு அப்படின்ற ஒரு கோணம் முன்வைக்கப்படுது. அது சார்ந்து பேசிட்டு இருக்கோம், உங்க பார்வை. நெறியாளர் வந்து தயவுசெய்து எனக்கு இடைமறிக்கக்கூடாது. ரொம்ப நேரமாக நான் காட்சி பொருளாக இருக்கிறேன். அதனால் நான் 4 பேருக்கும் சேர்த்து என்னுடைய பதிலை சொல்லணும். நம்ம சியாம் அண்ணன் வந்துட்டு தராசு பத்திரிகை ஆசிரியர் அவர் சின்ன பிள்ளையிலேயே மெயின் வேடம் தான் விரும்பி நடிப்பார் அப்படின்னு. அதில் என்ன தவறு? விளையும் பயிர் முளையிலே தெரியுமாங்க. சுப்பையா பாரதி 8 வயசில் எப்படி பாரதியா பரிணாம வளர்ச்சி பெற்றார், குமரகுருபரர் எப்படி வந்தார். அதனால் இந்தியாவுடைய பாரம்பரியத்தில் ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இருக்கிறது. வளரும் பயிர் முளையிலே தெரியும் அப்படின்னு. அதனால் நரேந்திர மோடி அவர்கள் பிள்ளை பிராயத்திலேயே அவர் ஒரு தனிப்பெரும் தலைவராக பரவி தலைவராக இருந்திருக்கிறார், வளர்ந்திருக்கிறார், வந்திருக்கிறார். இதை பெருமைப்படுறது இருக்கு. இதை உதாரணமாக தானே சொல்லணும். நீங்க ஆபிரகாம் லிங்கனை உதாரணமாக சொல்லுவீங்க, மார்ட்டின் லூதர் கிங்கை உதாரணமாக சொல்லுவீங்க, ஆனால் நரேந்திர மோடியை உதாரணமாக சொல்ல மாட்டீங்க. சுபாஷ் சந்திர போஸை உதாரணமாக சொல்ல மாட்டீங்க. பகத்சிங்கை உதாரணமாக சொல்ல மாட்டீங்க. இதுதான் பிரச்சனை. அடுத்து நம்முடைய சுபாஷ் சந்திர போஸோட தீவிர ஆதரவாளர் நூல் வந்து அதுல ஒரு பெரிய பாப்புலர் நூல். சொல்லி முடிச்சிடுறேங்க, பேச விடுங்க சார். களம் மாறும் பொழுது கருவிகள் மாறும் என்பது யதார்த்தம். அதனால் நீங்கள் மகாபாரதம் தெரியாதவங்க யாரும் இந்தியாவில் இருக்க முடியாது. இன்றைக்கு உலகமே மகாபாரதத்தை படித்து கொண்டு இருக்கிறது. அந்த மகாபாரத போரில் ஒவ்வொரு நாளும் யுத்த தர்மங்கள் மாறிக்கொண்டே போகும். ஒவ்வொரு நாளும் வியூகம் வகுக்கப்படும். அந்த வியூகத்தை நொறுக்குவதற்கான எதிர் வியூகம் வகுக்கப்படும். இதுதான் யதார்த்தம். அதனால் நீங்கள் ஒரே பல்ஸில் தேர்தல் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா 7 கட்ட தேர்தல், உலகத்தின் பிரம்மாண்டமான தேர்தல் திருவிழா, ஏறத்தாழ 100 கோடி மக்களுக்கு மேலே வாக்களிக்கக்கூடிய ஒரு ஜனநாயக திருவிழானா அது இந்தியா தான். அதனால் இதை நடத்துறதுக்கே ஒரு திராணி இருக்கணும், ஒரு தில்லு இருக்கணும், திட்டம் இருக்கணும். நீங்கள் எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்க. எந்த ரத்தம் சிந்தாத யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேர்தல் எவ்வளவு அமைதியாக, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் வாக்குச்சாவடியில் வாக்குப்பட்டி தூக்கப்படுவது,
வாக்காளர்கள் தாக்கப்படுவது, சார், ஸ்பாட்ல தேர்தல் கொலை அமைதியா நடக்கிறது, நடக்கிறதுக்கு தீ தேர்தல் வைப்பு காரணம் நடக்கிறது, இல்ல. வாகனங்கள் தேர்தல் ஆணையம் காரணம் இல்ல. ஆ? தேர்தல் அமைதியா அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு இருக்கு. மக்கள் காரணம், இல்ல, அரசியல் நீங்க கட்சிகள் சார், காரணம். இன்னைக்கும் இவ்வளவு வெஸ்ட் பெங்கால்ல அமைதியா தேர்தல் நேரத்துல நடக்கிறதுக்கு கலவரம் நடக்குது. காரணம் கன்னியாகுமரி பிஜேபி அடிச்சாங்க சர்க்கார்னு சார், புரிஞ்சுக்கங்க சொல்லுங்க சார். சார், ஒரு பிஜேபி வேட்பாளரை டெல்லியில் அடிச்சாங்க சார். கன்னியாகுமார பிஜேபி ஆதரவாளர் தான் அடிச்சாங்க. டெல்லி ஈஸ்ட் உடைய வேட்பாளரை பட்ட பகல வெளிச்சத்தில் அடிச்சாங்க சார். தேர்தல் பரப்புரையில் இருக்கும்போது நீங்க தேர்தல் ஆணையத்தை பாராட்டு பத்திரம் வாசிக்கிறனாலும் பரவாயில்லைங்க, இது மாதிரி எல்லாம் சபிக்காதீங்க. தேர்தல் அமைதியா நடக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் காரணம் இல்லங்க. தேர்தலை ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், லெவல் பிளேயிங் ஃபீல்ட், இந்த ரெண்டும் முக்கியம். இந்த 1000 ஆண்டுகளுக்கான செயல் திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது என்ன பேசக்கூடாத பேச்சா, என்ன சொல்லக்கூடாத சொல்லா? குழந்தை காலில் விழுந்துச்சுன்னா தீர்க்க ஆயுஷ்மான் பவ அப்படிமோ, குறைஞ்சபட்சம் 100 ஆண்டு காலம் வாழ்க அப்படிமோ, 1000 பிறை கண்டு வாழ்வாங்கு வாழ்கம்போம், பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூற்றாண்டு மல்லாண்ட மண்ணா மணிவண்ணா அப்படின்னு பாடின பரம்பரை இந்த பரம்பரை. அதனால உங்களுக்கு நீ காலில் விழுந்தீங்கன்னா 50 வருஷம் வாழ்க, காலில் விழுந்தா 60 வருஷம் வாழ்க, காலில் விழுந்தா 40 வருஷம் வாழ்கன்னு தேர்தல் 5 சொல்லுவாங்க. வருஷத்துக்கா 1000 1000 வருஷத்துக்கு ஆளுற உரிமை மக்கள் தருது 5 வருஷத்துக்கு 1000 பெருமைப்படுங்க. திருமணத்துக்கு வாழ்த்துறீங்க, 1000 ஆண்டுகளுக்கான செயல் திட்டம் நீடூழி வாழ்கன்னு வாழ்றது பெருமைப்படுங்க. நீங்க ஒரு வெக்கப்படுறீங்க, குழந்தையை வேதனைப்படுறீங்க, வாழ்த்துறீங்கன்னா நீடூழி வாழ்கன்னு சொல்றது துயரப்படுறீங்க. ஒரு மரபு. இதுல கல்யாணத்துக்கு போய் வாழ்த்துறீங்கன்னா அந்த கல்யாணம் மோடிக்கு நிலைச்சு அதிகமா நல்லா வாழணும், ஆயுசு பரம்பரை கூடுறாங்க. பரம்பரையா அவங்க நல்லா அவர் 1000 வாழணும் வேற. வருஷத்துக்கு இவர் எப்படி தேர்தல்ல அவர் 5 வருஷத்துக்கு தான் சார் இருக்க ஓட்டு போடுறாங்க. அவர் எப்படி 1000 வருஷத்துக்கு ஓட்டு சர்வாதிகாரியா போடுறாங்க. இருக்க முடியும்? ஏன்னா முசோலினி என்ன 1000 வருஷம் வாழ்ந்தாரா? ஹிட்லர் என்ன 1000 வருஷம் வாழ்ந்தாரா? எந்த சர்வாதிகாரி 1000 வருஷம் வாழ்ந்திருக்காங்க? ஹிட்லர் தான் சார் 1000 வருஷம் கனவு இதுக்கு முன்னாடி உலகத்துல பேசின மோடி ஒரே பொலிட்டிக்கல் சர்வாதிகாரி ஆயிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் ஒரு கூக்குரல்ங்க. இது ஹிட்லர் 1000 வருஷத்தை பேசின ஒரே சர்வாதிகாரி சார். சர்வாதிகாரிகளை தவிர வேற யாரும் இதை பேச மாட்டாங்க. 1000 வருஷத்துக்கு செயல் திட்டம் வச்சிருக்கேன் அப்படின்னா யார் சார் சொல்லுவாங்க? சார் பேசக்கூடாதுன்னு இருக்கா? பேசக்கூடாது இல்ல, என்ன பேசுறீங்க விமர்சிக்க கூடாது. நாயன்மார்கள் பாடினதெல்லாம் தப்பா? நாயன்மார்கள் பாடுறது கடவுளை பாராட்டி பாடுறது வேற சார். திவ்ய 4000 திவ்ய பிரபந்தம் பாடப்பட்டது தப்பா? 1000 ஆண்டுகள் வாழ்க, மல்லா 1000 பிறை கண்டு வாழ்கன்னு சொல்றதெல்லாம் பாராட்டுக்கு சொல்றது சார். ஒருத்தங்க வாழ்த்து சொல்றது, நீங்க இன்னொருத்தர் வாழ்த்துறது அது தப்பு இல்ல. இத்தாலி பாரம்பரியத்துல உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது, வெள்ளைக்கார பாரம்பரியத்துல உங்களால ஏத்துக்க முடியாது, அரேபிய பாரம்பரியத்தினால உங்களால ஏத்துக்க முடியாது. ஜனநாயக பாரம்பரியத்துல வந்ததுனால கேக்குறோம். ஜனநாயக பாரம்பரியம் அப்படின்ற ஒன்று ஒருவருக்கு நிரந்தரமா ஆட்சி செய்யற இதை கொடுக்கல. 1000 வருஷமா ஒருத்தர் வாழ்ந்துட போறாங்க. நீங்க 1000 வருஷம் வாழ போறீங்களா? இன்னொருத்தர் 1000 வருஷம் வாழ போறாங்களா? யார் சார் உலகத்துல 1000 வருஷம் வாழ முடியும்? 1000 வருஷத்துக்கான செயல்பாடு 1000 ஆண்டு திட்டங்கள் எங்களுடைய கட்சியிடம் இருக்கிறது, எங்க அமைப்பிடம் இருக்கிறது. அப்படி ஒண்ணு தேர்தல் அறிக்கையில போகலையே. ஆரம்பத்தில் சொன்னாரு 2000 ஒன்னு சொல்லுங்க சார். 1000 வருஷத்துக்கு பிளான் வச்சிருக்கீங்கல்ல, 1000 வருஷம் செயல் திட்டம் ஏதாவது ஒன்னு சொல்லுங்க சார். அதுக்கு பேரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னது தப்புன்னு இப்ப வருது. இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிறது தப்புன்னு ஒரு 10 வருஷத்துல மாறும். பாடினாங்க காசி நகர் புலவர் பேசும் முறையினை கேட்பதற்கோர் காஞ்சியில் கருவி செய்வோம்னு பாரதி பாடினா. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சண்டல மண்டலத்தியல் கண்டு தெரிவோம்னு சொன்னா. அப்ப பாரதி என்ன பைத்தியக்காரனா? தீர்க்க தரிசனங்க. பாரதி எவ்வளவு காலம் சார் வாழ்ந்தாரு? பாரதி எவ்வளவு காலம் வாழ்ந்தாரு என்பது மிகப்பெரிய புனிதமான விஷயம், பெருமைப்படுற விஷயம். அதை விட்டு போய் தீர்க்க தரிசிகளை போய் சபிக்கிறீங்க. யார் தீர்க்க தரிசி? யார் சார் தீர்க்க தரிசி? தீர்க்க தரிசின்னு சொல்லுங்க. பாரதியார் தீர்க்க தரிசி, இவரே அரசியல்வாதிகளா தீர்க்க தரிசிகளா? ஏங்க ஓட்டு கேட்டு வர்றது 5 வருஷத்துக்கு சார். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கும். திருப்பாக்கி அதாவது அண்ணன் தரசாம் நாம் மேற்கு வங்கத்தை பற்றி சொல்லும்போது அதுக்கு மாற்று கருத்து சொன்னார். அண்ணன் சொன்னார். என்னோட கருத்து எதுக்கு ஏன் இப்படி எவால்வ் ஆச்சுன்னா, 2 நாட்களுக்கு முன்பு மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறேன், இன்கேஸ் இந்தியா கூட்டணி அரசமைத்தா வெளியிருந்து ஆதரவு தருவோம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதுக்கு எதிர்வினை ஆற்றுறாரு இவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி. அதாவது இவங்க எந்த நேரத்திலும் பிஜேபி போயிடுவாங்க அப்படின்னு. இந்த மனநிலை வாக்காளர் மத்தியில் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். சரி, மம்தாவுக்கு போட்டாலும் அது இந்தியா கூட்டணிக்கு போவதில்லை, நாளைக்கு பிஜேபிக்கு போகும், நம்ம பிஜேபி போடலாங்கிற மனநிலை ஒன்று. ரெண்டாவது, சந்தோஷ் காலியை பாஜக கையில் எடுத்திருக்கு. இதனுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யுது தேர்தல். அதனால்தான் வெஸ்ட் பெங்காலில் பிஜேபிக்கு சாதகம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சந்தேஷ் கலியை பற்றி அண்ணன் சொன்னார். சந்தேஷ் கிளி ஒரு பிஜேபியோட சதின்னு, ஒரு பிஜேபியோட
இந்த எம்எல்ஏ பேசின டேப்பு வெளில வந்து பிஜேபியோட வண்டவானம் தண்டவானம் ஏறினது அண்ணன் பார்த்துருக்க மாட்டார். ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட்டை டெல்லியில் அடிச்சு ரத்தம் வர வரைக்கும் அடித்தது அடுத்த நாளை காத்தால அவங்களோட அஃபிஷியல் மெம்பர் டெல்லி நார்த் ஈஸ்ட்டு மாலை போட்டு அவங்கள கங்க்ராச்சுலேட் பண்ணது வயலன்ஸ் இல்லாத ஒரு போலுக்கு அர்த்தம்னா ஓகே. நேற்று அகிலேஷ் யாதவுக்கும் ராகுல் காந்திக்கும் பூல்பூர்லேயும் அலகாபாத்லேயும் வந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அது தானாக சேர்ந்த கூட்டம்தான். இந்த கூட்டங்கிறது ஒரு மாற்றத்துக்கு நோக்கி போயிட்டுருக்கு. ஜூன் 4ஆம் தேதி மாற்றம் வருது, ஒரு புது கட்சி வருது, ஏழைங்களுக்கான மிடில் கிளாஸுக்காக ஆட்சி டெஃபினட்டாக நாங்கள் அமைக்கிறோம். மிக்க நன்றி. உங்களுடைய அனைவருடைய பங்கேற்புக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.